ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு திருமண பொருத்தத்தின் பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை என்கின்ற தலைப்பில் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் கூட தசாபுத்திகளே ரூலர் அப்போ நம்ம சொல்லியிருப்போம். லக்ன பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம் இருக்குது, குரு சந்திரன் இவருடைய நிலைகள் நல்லா இருக்குது, அனைத்தும் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட அவங்களுடைய ஜாதகத்தில் நடப்பு தசை என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதை விட பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ பொருத்தம் பார்க்கறதின் பொழுது இந்த ஜாதகம் திருமணத்திற்கான சூழலை ஏற்படுத்துகிறதா, திருமணத்தின் பொழுது நல்ல ஒரு சூழல் நிலவுகிறதா ஜாதகத்தில் என்று நாம் பார்க்க வேண்டும். சரிங்களா? இப்போ இது நம்மளுடைய கிளைண்ட்டு தான். ஒரு பெண் வீட்டார் இந்த ஜாதகத்தை கொண்டு வராங்க. இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இவங்க பிறந்திருக்கிறதும் கோயம்புத்தூர் பக்கம். இப்போ இவங்க பாருங்கள், 2/5/1999 பிறந்திருக்கிறார். மதியம் 3:45 மணிக்கு பிறந்திருக்கிறார். அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம், விருச்சிக ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய கிரக நிலைகளை பாருங்களேன். கன்னி லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ல் சந்திரன், 5ல் கேது, 7ல் குரு புதன், 8ல் சனி சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல ராகு பகவான். இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணணும், செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு வந்துடுவாங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ஆனால் இவர் பிறந்தது சனி மகா தசை. சரிங்களா? சனி தசை முடிஞ்சு புதன் தசை போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கப்புறம் கேது மகா தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வரும்பொழுது இவருக்கு 65-70 வயசு நடக்கும். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் தோஷை அட்டமாதிபதினு சொன்னாலும் கூட அவர் தோஷத்தை ஏற்படுத்துவாரான்னா பண்ண மாட்டார். சரிங்களா? ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவருக்கு அப்படி தான் லக்ன பொருத்தம் இருக்குங்கிறாங்க, ராசி பொருத்தம் இருக்கிறாங்க, நட்சத்திர பொருத்தங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்கிட்ட வராங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம், ஜாதகம் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட ஒரு தடவை நான் காட்டிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன் என்ன தசாபத்தி நடக்குதுன்னு பார்த்தா, இவர் பிறந்திருக்கிறது சனிமக தசை. தற்பொழுது சாருக்கு நடக்கிறது புதன் தசையில் குரு புத்தி நடந்துட்டுருக்கு. புதன் தசையில் குரு புத்தி 4/10/2026 வரலும் புதன் மகா தசையில் குரு புத்தி. 2029ஓட இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கின்றது இந்த புதன் தசை நிறைவேறுவதற்கு. இப்போ இந்த புதனுடைய நிலை பாருங்களேன். புதன் யாரு? கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். லக்னம் 1 மற்றும் 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் இந்த புதன். இந்த புதன் பகவான் எங்கே இருக்கிறார்? 7ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் நீசம் பெற்று நீசபங்க நிலையில் இருக்கின்றார். ஏன்னா புதனுக்கு வீடு கொடுத்த குரு அங்கே ஆட்சியாக இருக்கிறார். எனவே புதனுக்கு நீசபங்கம் கிடைச்சிருக்குது. சரிங்களா? அப்போ தசாநாதன் லக்னாதிபதியான புதன் நீசபங்கம் அடைகிறார். புதன் நீசபங்கம் அடைகிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அது 7ஆம் இடத்திலிருந்து நீசபங்கம் அடைவது சிறப்பு இல்லை. ஏன்னா கன்னி லக்னத்திற்கு இந்த இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் நிற்கின்ற கிரகங்கள் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் பாதகத்தை செய்யும். இப்போ இந்த புதன் பகவான் நீசபங்கம் அடையும் பொழுது புதனுடைய காரகத்துவம் நல்லாயிருக்கும். சரிங்களா? படிப்பு சார்ந்த துறைகளில் வல்லுனர், கணக்கு, கணிதம், ஆராய்ச்சி, இந்த மாதிரி மொழி, பேச்சு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதனுக்கு அங்கே நீசபங்கம் கிடச்சிருக்குது, லக்னாதிபதி. அப்போ புதன் வலிமையாக இருக்கிறார், புதனுடைய காரகத்துவங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் எங்கே இருக்கின்றார்? அவர் 7ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய வீட்டை பார்க்கின்றார். சரிங்களா? 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பதனால இந்த புதன் மகா திசையில் கல்யாணம் நடக்கும். இப்போ புதன் திசையில் குரு புத்தி. குரு யார்? 7ஆம் பாவாதிபதி. அப்போ 2026க்குள்ள இவர் கல்யாணம் ஆகிடும். சரிங்களா? புதன் 7ல் இருக்குது, 7ஆம் பாவாதிபதி அங்கே இருக்கிறார். புதன் திசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆகிடும். சரிங்களா? ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால்
2026 வரலும் குரு திசையில் புதன் திசையில் குரு புத்தி, அதனை அடுத்தது சனி புத்தி. இவங்களுக்கு சனி புத்தி பாருங்களேன், குரு புத்தியில் கல்யாணம் ஆகிடும். சனி புத்தி ஆரம்பித்தோன்னே பாருங்கள் என்னென்ன பிரச்சனை வரும் பாருங்கள். கன்னி லக்னத்துக்கு சனி யார்? சுபர். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் பாருங்கள், இந்த லக்னத்துக்கு ஆகாத 8ஆம் இடத்துல போய் உட்காந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க நிலையில் இருக்கின்றார். 5ஆம் பாவாதிபதி சொல்கின்ற புத்திரஸ்தானாதிபதி சொல்கின்ற சனி பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து நீசம் பெற்று சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகுது. சூரியன் 17.43 டிகிரியில் இருக்கிறார், சனி 13.32 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 டிகிரி கிட்டத்தட்ட நெருங்கி 2 பேரும் சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்திருக்கு. அப்போ சனியினுடைய ஆதிபத்தியம் அங்கே வேலை செய்யுமா? வேலை செய்யாது. இந்த சனி பகவானுக்கு இந்த லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயோடைய பார்வை அங்கே இருக்குது. அப்போ சனி புத்தியோ சனி தசையோ இந்த லக்னக்காரருக்கு நல்லா இருக்காது. அப்போ புதன் திசையினுடைய குரு புத்தியில் கல்யாணம் ஆகும். குரு புத்தி முடிஞ்சோடனே புத திசையில் சனி புத்தி நடக்கும். சனி புத்தியில் குழந்தைகள் சார்ந்த வகைகளில் அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் பாவாதிபதி நீசம் ப்ளஸ் அஸ்தங்கம். புத்திரக்காரகன் குரு ஏற்கனவே தன்னுடைய பலத்தை புதன்கிட்ட கொடுத்துட்டாரு. 5ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குது. 5ஆம் பாவாதிபதி சனி பகவானையும் இந்த செவ்வாய் பகவான் பார்க்கின்றார். செவ்வாயோடைய பார்வை கண்டிப்பாக தப்பு. அப்போ சனி புத்தியில் குரு புத்தியில் திருமணம் அடையும், திருமணமாகும். சனி புத்தியில் குழந்தை சார்ந்த வகைகளில் பிரச்சனை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் தடைபடும். குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும். குழந்தை பிறக்கின்ற காலகட்டத்தில் தாய்க்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுக்கும். இது ஒரு ஆண் ஜாதகம் என்று சொல்வதன் காரணமாக, பெண் ஜாதகமாக இருந்தால் தாய்க்கு கட்டங்களை கொடுக்கும். இது ஆண் ஜாதகம் என்கின்ற அடிப்படையில் இவருக்கு புத்திரபாக்கிய தோஷ குறைபாடுகள், அதன் மூலமாக நிறையா மன அழுத்தங்கள் கஷ்டங்கள் ஏற்படுத்தும். சரி, புதன் திசை முடிஞ்சிருச்சு. அடுத்து வருகின்ற நெக்ஸ்ட் தசா புத்தி எது? கேது மகா தசை. கேது எங்கே இருக்குது? கேது 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. கேதுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நீசம் அஸ்தங்கம் ஆயிட்டார். இந்த கேதுவிற்கு செவ்வாயோடைய பார்வை. கேது மகா தசை எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. 7 ஆண்டுகள். ஆக புதன் திசையினுடைய குரு புத்தியில் கல்யாணம் ஆன பிறகு சனி புத்தியிலிருந்து அடுத்து வருகின்ற கேது மகா தசை 7 ஆண்டுகள். இந்த காலகட்டங்கள் சற்று கடுமையான ஒரு காலகட்டமாக இவருக்கு இருக்கும். என்ன நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும் சரி, நட்சத்திர பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் பார்த்தாலும் சரி, லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், குரு சனி, இந்த மாதிரி இந்த குருவுக்கு அந்த குரு திரிகோணத்தில் இருக்குது, அந்த செவ்வாய்க்கு இந்த சுக்கிரன் திரிகோணத்தில் இருக்கிறார், எப்படி பார்த்தாலும் சரி, இந்த புதன் தசை குரு புத்தியில் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சனி புத்தி ஃபாலோட் பை கேது மகா தசை 7 ஆண்டுகள் இந்த ஜாதகருக்கு நல்லா இல்லை. அப்போது கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவம் சார்ந்த வகைகளில் அவருக்கு மிகப்பெரிய சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த புதனே நீசம் பெற்ற 7ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாக இந்த காலகட்டமே சற்று அவருக்கு திருமணம் சம்பந்த வகைகளில் சரியான ஒரு பேர், சரியான ஒரு இணை இவருக்கு கிடைக்காது. அதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ இவருக்கு எப்போ தான் சார் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், சுக்கிர மகா திசை ஆரம்பிக்கும் பொழுது தான் இவருக்கு வாழ்க்கை சற்றே சிறப்படையும். இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாயுடைய பார்வை இருக்குது. செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்க்கின்றார். ஆனால் இந்த கன்னி லக்னத்திற்கு அவர் தன பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகிறார். இந்த கேது மகா திசையை கம்பேர் பண்ணும் பொழுது சுக்கிர மகா திசை சற்றே ஒரு மனம் குளிர்கின்ற நிலையில் இருக்கும் என்று சொல்கிறேன். அதனால் 2 ஜாதகங்களை நம்ம பொருத்தம் பார்க்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், என்ன நடப்பு தசாபுத்தி நடக்குது, நடப்பு தசாபுத்தி காலகட்டங்கள் திருமண வாழ்க்கைக்கு அனுகூலமான திசைகளா என்று பார்க்கணும். இருவருக்கும் ஒரே தசாபுத்திகள் நடந்தாலும் கூட பரவாயில்லை, தசை சந்தின் எடுக்க வேண்டாம். நடப்பு தசைகள் 2 ஜாதகத்துக்கும் யோகமான லக்னத்திற்கு சுபரான தசாபுத்திகள் நடந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? செவ்வாய் இருக்குது, 2ல் செவ்வாய் இருக்குது, இது செவ்வாய் தோஷம் அப்படி சொல்ல தேவையில்லை. 8ல் ராகு இருந்தால் நாகதோஷம் சொல்ல தேவையில்லை. அந்த நாகதோஷம் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் அந்த கெடுபழங்களை செய்வார். அந்த இடத்துல ராகு தசையோ செவ்வாய் தசையோ வரலன்னு சொன்னால், செவ்வாய் ராகு தோஷத்தை ஏற்படுத்துகிற நிலையில் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட செவ்வாய் ராகு பற்றி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
சரிங்களா? ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நடக்கின்ற தசாபுத்திகள் யார், தசாநாதன் லக்ன சுபரா லக்ன அசுபரா, லக்ன சுபரா இருந்தால் லக்ன பாவரோடு இணையக்கூடாது, லக்ன பாவராக இருந்தால் லக்ன சுபரோடு இணைந்து அவர் தசை நடத்தும் பொழுது நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? அதனால் திருமண பொருத்தத்தில் கவனிக்க வேண்டியவை என்று பார்க்கின்ற தலைப்பின் கீழ் 2 ஜாதகங்கள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் கொடுத்திருக்கின்றேன். இதை பாருங்கள். மேலும் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கு தேவையெனில் என்னுடன் ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறொரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.